எனக்கு மேரேஜ் ஆகலை. இந்த தைராய்டு பிரச்சனைனால மேரேஜ் லைஃப் ஆஃப்டர் நமக்கு சைல்ட் பர்த் இதில் எல்லாமே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நேச்சுரலாக இந்த தைராய்டை க்யூர் பண்ணிக்கலாம். தைராய்டு ஹார்மோனை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக சரி செய்யலாம், பயப்படவே வேண்டாம். இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் இந்த தைராய்டு கிளாண்டில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வீக்கம், இந்த கழுத்துக்கிட்ட வந்து வீக்கம் இருக்கிறது, தைராய்டு நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனால இந்த வீக்கம் ஏற்படுது? வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. மேம், இந்த தைராய்டு வரக்கூடிய கால்ஸுமே என்னென்னா எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா, மேம் தைராய்டு இருக்குது, இதை எப்படி நான் க்யூர் பண்ணுறது, இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலை, இந்த தைராய்டு பிரச்சனைனால மேரேஜ் லைஃப் ஆஃப்டர் நமக்கு சைல்ட் பர்த் இதில் எல்லாமே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நேச்சுரலாக இந்த தைராய்டை க்யூர் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது, கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த பதிவில் என்னென்னா, தைராய்டு ஹார்மோனை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக சரி செய்யலாம், பயப்படவே வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் இந்த தைராய்டு கிளாண்டில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்வெல்லிங்னா வீக்கம், இந்த கழுத்துக்கிட்ட வந்து வீக்கம் இருக்கிறது, தைராய்டு நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் இந்த வீக்கம் ஏற்படுது, இது வந்து நம்ம சரி செய்ய முடியுமா? இதுவுமே வந்து நிறைய பேருக்கு, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த தொண்டை பகுதியில் ஒரு வீக்கம் நொடியூல்ஸ் வந்து பார்க்குறோம். சிலருக்கு இந்த நொடியூல்ஸ் இருக்கும் பொழுது தைராய்டு ஹார்மோனில் குறைபாடு ஏற்படுது. ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு தைராய்டு ஹார்மோன் நார்மலாகவே இருக்கும், ஆனால் அந்த வீக்கம் மட்டும் காரணமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. தைராய்டு ஹார்மோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிளாண்ட். ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளாண்டில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்ம உடலோட மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா இயக்கத்திற்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் நம்ம க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட கேரக்டர் இல்லை மூட், நம்மளுடைய எண்ணங்களை தீர்மானிக்கும். ஒரு சிலர் வந்து காரணமே இல்லாமல் ஒரு ஆன்சைட்டி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பய உணர்வு எனக்கு எப்போவுமே இருக்குங்க. இதுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த தைராய்டு ஹார்மோன் ஒரு காரணமாக இருக்கும். உடல் எப்போவுமே உஷ்ணமாக இருக்குது, சூடாக இருக்குது, இல்லை எனக்கு சில்லுன்னு திடீர்னு வேர்வை வருது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோனோட ஹைப்பர் தைராய்டிசமோ இல்லை ஹைப்போ தைராய்டிசம் இருந்தாலோ இது எல்லாமே ஏற்படலாம். இப்போது இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்குன்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? முக்கியமாக இந்த தைராய்டு ஹார்மோன் இருக்குது, நான் நிறைய பதிவுகளில் சொன்னது எல்லாமே இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து தேங்க் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இந்த தைராய்டு ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருந்துகள், சித்த மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேசிக்காக மஞ்சள் ஒரு மிக சிறந்த மருந்து. மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாமே நம்ம மறந்துட்டோம். பட் இந்த மஞ்சள் குடிநீரை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வே நமக்கு கிடைக்கும். டெய்லி ஒரு தைராய்டு டேப்லெட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தைராய்டு நோடியூல்ஸ் இருக்கிறவங்க பண்ணுற ஒரு தவறு என்னென்னா, தைராய்டு கிளாண்டையே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காலம் முழுவதுமே தைராய்டு டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லை. நொடியூல்ஸ் இருந்தாலும் வீக்கம் இருந்தாலும் நம்ம மருந்து சிகிச்சைகள் மூலமாக அதை வந்து குணப்படுத்தலாம். இப்போ பேசிக்காக நான் சொன்ன மஞ்சள், இந்த மஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இதில் மஞ்சள்லேயே மரம் மஞ்சள் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. ஸோ இதை நீங்கள் கடைகளில் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடி இதை வந்து வாங்கிக்கோங்க. இப்போ மரமஞ்சள் அப்படின்னா அது வந்து கட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு கிடைக்கும். அது இல்லைன்னா நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மஞ்சளோட வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, சதக்குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இதுவுமே பார்க்குறதுக்கு சோம்பு மாதிரி சின்ன சின்னதாக தட்டையாக கொஞ்சம் இருக்கும். ஸோ இது சதக்குப்பை எடுத்துக்கணும். இதனோட சோம்பும் எடுத்துக்க போகிறோம், கருஞ்சீரகம் எடுத்துக்க போகிறோம், அடுத்ததாக ஓமம், அதுக்கப்புறம் வாய்விடங்கம். இந்த வாய்விடங்கம் சொல்கிற ஒரு மூலிகை தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மஞ்சளுக்கு அடுத்ததாக இந்த வாய்விடங்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உடலில் எங்கே வந்து கட்டிகள் இருந்தாலோ, நம்ம குறைபாடு இருந்தாலோ இந்த வாய்விடங்கம் நமக்கு சரி செய்யுது. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா மூலிகைகளும் சம அளவு ஈக்குவலாக ஒரு 100 கிராம் எடுத்தோம், 100 கிராம் 50 கிராம்னா ஈக்குவலாக 50 கிராம் எடுத்துக்கோங்க. லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
காலையில் தினமுமே எம்டி ஸ்டொமக்கில் இது கஷாயம் குடிச்சிட்டே வரணும். இந்த கஷாயம் தைராய்டுக்கு மட்டும் கிடையாது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருந்தாலும் சரி, லைப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கஷாயத்தை நம்ம எப்படின்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து 2லேருந்து 2.5 கிளாஸ் தண்ணி விடணும், நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஸோ பாயில் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 100 ml வர வரைக்கும் பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக், எலுமிச்சை சாறு எவ்வளோனா ஒரு 5 துளிகள் போதும், 5லேருந்து ஒரு 10 துளிகள் விட்டு அந்த கஷாயத்தை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ இதனால் வயிறு எரிச்சல் வர்றது, இல்லை லூஸ் மோஷன் ஆகிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது. இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஸோ வயிறு புண்ணு இருந்தாலும் அதை ஆற்றக்கூடியது, ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குனாலும் அதை வந்து சரி செய்யும். ஸோ தைரியமாக இந்த கஷாயத்தை டெய்லி காலையில் நம்ம குடிக்கலாம். அப்படி டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1 மாதமோ 40 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளோ வருஷமாக தைராய்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தாலும் நிச்சயமாக அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தைராய்டு ஹார்மோனோட லெவல் வந்து நார்மலாக இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி நமக்கு தைராய்டு நோடியூல்ஸ் இருக்குது, வீக்கம் இருக்குன்னா அதற்கேற்ற பற்று மருந்துகளும் நம்ம கிளினிக்கில் கொடுக்குறோம். இல்லை வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முறைகள் வேறு என்ன நம்ம வந்து பற்று மருந்தாக போடலாம் அப்படின்னா, இதுக்குமே மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி எடுத்துக்கணும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கற்றாழை சாறு இல்லைன்னா முட்டையோட வெள்ளைக்கரு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தொண்டையில் வீக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம பற்று போடலாம். ஸோ இது நம்ம பற்று போட்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த கஷாயத்தையும் குடிச்சிட்டு இந்த பற்று மருந்தும் நம்ம தொண்டை பகுதியில் வந்து பற்று போட்டுக்கிட்டே வந்தோம்னா வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா குறுந்தொட்டி சூரணம் கொடுக்குறோம். இந்த குறுந்தொட்டி சூரணம் பொதுவாக நம்ம உடலில் ஏதாவது ஆர்கன்ஸில் வீக்கம் இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததாக மூட்டுக்களில் வலி இருக்குது, ரொம்ப நாளாக தீராத மூட்டு வலி இருக்குனாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த வீக்கம், தைராய்டு சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு இந்த குறுந்தொட்டி சூரணம் ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம எடுக்கணும். இதை தாண்டியும் வந்து பார்த்தோம்னா பவள பற்பம் அப்படின்ற மெடிசன் இருக்குது, அன்னபேதி செந்தூரம் அப்படின்ற மெடிசனும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதை நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி, ஏன்னா இது வந்து பெருமருந்துகள் அப்படின்னு சொல்கிற டைப்பில் வரும், இதை மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தொண்டை பகுதியில் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குணமாகுது. தொடர்ந்து நம்ம வந்து மருந்து எடுக்கணும், காலையில் டெய்லி ஒரு டேப்லெட் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை தாண்டி பார்த்தோம்னா கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மறந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், உணவில் வந்து அடிக்கடி கீரை வகைகளை நிறைய சேர்த்துக்கணும். தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு நிறைய குடிக்கணும், ஒரு 3 லிட்டர்ஸாவது மினிமம் குடிக்கணும். இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இருக்கணும். பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கான்றதும் செக் பண்ணிக்கோங்க. இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது பீரியட்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ தைராய்டு அப்படின்னு சொல்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய சித்த மருந்துகள் நம்ம கிளினிக்லேயும் கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப எளிமையாக, இப்போ நான் சொன்ன ஹோம் ரெமடிஸை ஃபாலோ பண்ணாவே தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் வந்து குணமாகுது. இதனால் தைராய்டுனால ரொம்ப உடற்பருமன் இருக்குது, இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குனாலும் அதற்கேற்ற சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம். இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். திக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.